மேலும் குருனுடைய பார்வைகள் விழுகின்ற இடங்கள் நிச்சயமா பலம் பெறும். அந்த வகையில பார்க்கும்போது உங்க ஜாதகத்துல குரு எங்க இருந்தாலும் சரிங்க, அவர் பார்க்கின்ற இடங்கள் கண்டிப்பா பலம் பெற்ற தன்மையில உறுதியா உங்களுக்கு வந்து நன்மைகளை செய்யும். அதற்கடுத்து 2ஆம் தின யோகாதிபதி யாருன்னு பார்க்கும்போது செவ்வாய் தான். 2ஆம் வீட்டிற்கும் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியா அந்த செவ்வாய் வருவார். 2ஆம் இடம் தனம், வாக்கு, குடும்பம். செவ்வாய் தசை நடக்கின்ற காலகட்டங்களில் நல்ல ஒரு குடும்பம் அமையும். செவ்வாய் ஓரளவுக்கு நல்லா இருந்தா போதும், ஓரளவுக்கு வலிமையா இருந்தா கூட போதுங்க, சரிங்களா? ராகு சனி சூரியனோட சேராம இருந்தாவே போதுமானது. செவ்வாய் தசை கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில கொடுக்கும், உறுதியா கொடுக்கும், சரிங்களா? அந்த வகையில பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். குடும்பம் இல்லாதவர்கள் குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு பொருளாதார நிலையை செவ்வாய் வந்து உருவாக்கி கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் பூமி மனையால் லாபம், பூமியால் ஏற்றம், ரயில் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட துறையில நல்ல ஒரு நிலைமைக்கு செவ்வாய் வந்து கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லலாம். வேகம், விவேகம், வீரம் இது சார்ந்த அனைத்தையும் குரு பகவானும் சரி இந்த செவ்வாயும் சரி நிச்சயமா கொடுப்பார்.